பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க, அநேக வேத பக்தர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்களை குறித்து சாட்சி, ஆறுதலின் மகன் பர்னபாவை குறித்து சாட்சியை படிக்கிறோம். இவன் மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனே. தானியேலை குறித்த சாட்சி, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. இது என் இருதயத்திற்கு ஏற்றவன். இஸ்ரவேலரிடத்திலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காண்டதில்லை. நூற்றுக்கு அதிபதியை குறித்த சாட்சி, இசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். யோபை பார்த்து சொன்னாரு, பூமியில் இவனை போல ஒருத்தனும் கிடையாது. இப்படி நற்சாட்சி அநேகரை குறித்து ஆண்டவர் கொடுத்தார். வேதாகமத்துல அநேகரை பார்த்து துர்சாட்சியும் இருக்கிறது. ஓப்பனி பிணைகாசை பார்த்து ஒரு சாட்சி, இவர்கள் பேலியாளின் மக்கள், இவன் எத்தனை அல்லவா. யூதாசை குறித்து சொல்லுகிறது. ஓவர்னகேஸ், இடிமுழக்கத்தின் மக்கள். யோவான் யாக்கோபோட ஆரம்பகால வாழ்க்கை அடி தடி அப்படின்னு சொல்லி கோப வெறியுடைய மனிதர்களாக இருந்தாங்க. பரலோகத்தின் ஆண்டவர் இயேசுவை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். பரலோகம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உங்களுக்காக எனக்காக வருமானால் என்னன்னு சொல்லும்? தேவன் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்?